உங்கள் ஐஎம் டிவியில் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை 6 மணிக்கு புதிய மாதத்தின் வாக்குத்தத்த செய்தி தேவ செய்தி அளிப்பவர் ரெவரண்ட் டாக்டர் பென் சுரேஷ் அவர்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் கூட நாம் இந்த டிசம்பர் 1ஆம் மாதத்திற்கு வந்திருக்கிறோம். பார்த்தோம் அப்படின்னா இந்த டிசம்பர் 1ஆம் மாதத்தில் நமக்கு ஒரு மல்கியா புத்தகம், லாஸ்ட் புத்தகம் பார்த்திங்கன்னா, அந்த லாஸ்ட்டு புத்தகத்துலேருந்து ஒரு வசனம் நம்மளோட ஆண்டவர் பேசியிருக்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நான் உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்கிறேன். Bring the whole tithe into the storehouse, that there may be food in my house. Test me in this, says the Lord Almighty, and see if I will not throw open the floodgates of heaven and pour out so much blessing that you will not have enough room for it. ஆண்டவர் சொல்வது இதுதான். ஆலயத்திற்கு, கர்த்தருடைய சமூகத்திற்கு, கர்த்தருக்கு ரைட் எல்லா அதாவது டைடிங்ஸ்ன்னு இங்கே வந்து எல்லா தைத்தை சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய தசம பாகம் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது பாருங்கள், ஆலயத்தில் இல்லை கர்த்தருடைய சமூகத்தில் அங்கே உணவு பற்றாக்குறை இல்லாமல் உணவு அதிகமாகவும், மற்றபடி அங்கே தேவைகள் சந்திக்கப்படுகிறது என்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நீ இது டெஸ்ட் பண்ணிப்பார், நீ இப்படி கொடுத்துப்பார், எனக்காக நீ கொடுத்துப்பார், அப்பொழுது எப்படி வானத்தின் கதவுகளை, பரலோகத்தின் கதவுகளை திறந்து நான் ஆசீர்வதிக்க போகிறேன் உங்களை அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு 2-3 காரியம் அதில் இருக்குது. என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு சில கடமைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். God has given certain purpose and certain responsibilities in our life. இந்த கடமைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆலயமும் கர்த்தருடைய பிள்ளைகளை தாங்குவதும் ஒரு கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நிறைய பேர் வந்து இதை நான் ஏன் செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க நிறைய பேர். வாயை திறந்து பாரு, பாஸ்டர் ஊழியக்காரங்கெல்லாம் வாயை திறந்து காசு கேட்குறாங்க, இதெல்லாம் சரியா அப்படின்னு நிறைய பேர் நிறைய விவாதங்களும் நிறைய விமர்சனங்களும் எடுத்து வைக்கிறாங்க. பாருங்கள், முதலாவது தேவனுடைய கூடாரத்தை கட்டும்பொழுதும் அந்த ஆர்க் ஆஃப் த கவெனன்ட் உடன்படிக்கையை பெட்டியை கட்டும்பொழுதும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, மக்களிடத்தில் கேள்றார், ஆஸ்க் த பீப்புள். அப்போது மோசே ஜனங்களிடத்தில் போய் கேட்கும் பொழுது அந்த இடத்தில் ஜனங்கள் அவர்கள் இருந்ததையெல்லாம் ஏராளமாக கொடுத்தார்கள். ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஆரோன் என்ன பண்ணுறாரு, போதும் நிறுத்துங்க, ஏன்னா ஜனங்கள் கொடுத்துனே இருக்கிறாங்க, போதும் நிறுத்துங்க, தேவையான அளவுக்கு வந்து விட்டது, போதும் நிறுத்துங்க. அவங்கக்கிட்ட இருந்த உணவு, அவங்கக்கிட்ட இருந்த அந்த டென்ட்டுக்கு செய்ய வேண்டியது, தங்கம் வெள்ளி என்று எல்லா கற்கள், விலை உயர்ந்த கற்கள் எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். தேவனுடைய பணிக்கு கொடுத்தார்கள், தேவனுடைய காரியத்தை கொடுத்தார்கள், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்கள், அதே போல தான் அலங்கத்தை கட்டும்பொழுது கூட, நெகேமியா அலங்கத்தை வந்து கட்டும்பொழுது கூட ஆட்களை கூப்பிட்றோம். என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல அலங்கத்தை கட்டுங்க, அங்கங்கே அப்படி கட்டுங்க. ஆனால் எல்லாரும் கட்டணும் அப்படின்ட்டு, எல்லாரும் இந்த பணியை செய்ய வேண்டும், எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுக்குறார். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, ஆலயத்து காரியங்களுக்கு முக்கியத்துவம் செலுத்துவது. ஆலயம் கட்ட வேண்டும் என்று தாவீது முதல் யோசிக்கிறான். ஆலயத்தை கர்த்தருக்காக கட்ட வேண்டும். ஏன்னா அவன் ஒரு பேலஸை கட்டிட்டு திரும்பி பார்க்குறான், பார்த்தா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கூடாரத்தில் இருக்கிறது. அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. நான் ஒரு பேலஸை கட்டிக்கினேன், ஆனால் ஆண்டவருடைய கூடாரம், ஆண்டவர் தங்கி இருக்கும் இடம் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கட்ட தேவையில்ல, உன் மகன் சாலமோன் கட்டுவான் அப்படின்ட்டு. ஆனால் நீ இதை ஆசைப்பட்டதால், நீ இதை விருப்பப்பட்டதால், கட்டணும்
கர்த்தருக்காக ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்பட்ட பற்றியா, அதனால் உன் தலைமுறை தலைமுறையாக உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தாவீதிடம் ஆண்டவர் சொன்னார். அப்போ பாருங்கள், கர்த்தருடைய பணியில், கர்த்தருடைய வேலையை, கர்த்தருக்காக, ஆலயத்திற்காக, ஊழியங்களுக்காக, இந்த மாதிரி கர்த்தருடைய தேவை, ரைட்டா, ஆண்டவருக்கு இது செய்யணும். ஒரு ஊழியத்துக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது அந்த ஊழியக்காரனுக்கு இல்லை, அந்த ஊழியக்காரனை பார்த்து செய்யக்கூடாது, கர்த்தரை பார்த்து செய்யணும். சபையில் காணிக்க கொடுக்குறோம், இல்லை சபைக்காக ஏதோ ஒன்று பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு காரியத்தை நம்ம வாங்கி கொடுக்குறோம், ஏதோ செய்கிறோம் அப்படின்னா யூ ஆர் டூயிங் இட் ஃபார் காட். கர்த்தரை பார்த்து கொடுங்கள், மனிதனை பார்த்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொரு வாட்டியும் ஆலயத்தை கட்டும் பொழுதெல்லாம் பாருங்க, பீப்பிளை கொண்டு வந்து அவர்களிடத்தில் இருந்ததை வைத்து கட்டுகிறார்கள். முதலாவது சாலமோன் கட்டும் பொழுதும் அப்படிதான், ஜனங்கள்கிட்ட இருந்ததை எல்லாரும் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்ததை வைத்து, அவனிடத்தில் இருந்ததை வைத்து, அவன் தகப்பன் தாவீது சேர்த்து நிறைய வச்சுருந்தான் ஆலயம் கட்டுவதற்காக, அதெல்லாம் எடுத்து கட்டுகிறார். அது இடிந்து மறுபடியும் ஜெருபாபேலும் யோசுவாவும் வந்து திரும்பி மறுபடியும் கட்டும் பொழுது சில பொருட்கள் அங்கேருந்து பாபிலோனில் எடுத்துன்னு வராங்க. ஆனால் அதையெல்லாம் வைத்து எல்லாமே முடிக்க முடியாது. வந்து இங்கே பிறகு இங்கே என்ன செய்கிறார்கள், ஆலயத்தை கட்டுவதற்கு ஜனங்களிடத்தில் கேட்கிறார்கள், அவர்களும் போடுகிறார்கள். மற்ற பாபிலோன்லேருந்து வரும்பொழுது அவர்களிட்டும் வாங்கி கட்டுகிறார்கள். அப்போ பாருங்கள், கர்த்தருடைய பணி, ரைட், யாரோடைய ரெஸ்பான்சிபிள், அங்கே இருக்கிற ஒரு பாஸ்டருடைய ரெஸ்பான்சிபிள், இல்லை அந்த ஊழியக்காரனுடைய ரெஸ்பான்சிபிள், இந்த ஊழியம் அந்த ஊழியக்காரனுடைய ரெஸ்பான்சிபிள், எனக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் வெளியேந்திருக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன் வரேன், நான் ஆஃபீஸுக்கு போகிறேன் வரேன், எனக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிற்பது சரியான ஒரு காரியம் கிடையாது. எப்பொழுதும் வந்து கர்த்தருடைய பணியில் நாம் செய்ய நம்ம முன்னாடி வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், அப்போ இந்த இடத்துல நாம் பார்ப்பது, ஆண்டவர் ஒரு டெஸ்ட் கொடுக்குறாரு, ஒரு ட்ரையல் டெஸ்டிங் பீரியட் கொடுக்குறாரு. என்னென்னா நிறைய டெஸ்ட் கொடுக்குறாரு. த டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த் இருக்குது, விசுவாசத்தின் பரீட்சை இருக்குது, ஒரு தங்கம் வெள்ளி உருக்குவது போல் நிறைய டெஸ்ட்டு ஆண்டவர் வழியெல்லாம் தாவீதுக்கு கொடுத்தார், ஆபிரகாமுக்கு கொடுத்தார், நிறைய பேருக்கு அந்த டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த் வந்து நிறைய பேர் கொடுக்குறார். இவர் யோபு கொடுத்தார். இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த் வந்து நிறைய இடங்களில் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார், ரைட்டா. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்வது என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்வது டெஸ்ட் மீ வித் திஸ் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த காரியத்தை வைத்து, அதாவது கொடுப்பதை வைத்து என்னை நீ டெஸ்ட் பண்ணி பாருன்றார். ஆண்டவர் பல பேரை வந்து விசுவாசத்தில் டெஸ்ட் பண்ணார். அவர்களெல்லாம் நிறைய பேர் விசுவாசத்தில் நின்றார்கள். ஆண்டவர் என்ன சொல்ல, நீ எனக்கு கொடுப்பது மூலமாக, என்னுடைய ஆலயத்துக்கு கொடுப்பது மூலமாக, என்னுடைய பணிக்கு கொடுப்பது மூலமாக நீ என்ன டெஸ்ட் பண்ணி பாருன்றார். டெஸ்ட் மீ, நான் எப்படி உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி. அப்போது ஆண்டவர் நம்மிடத்தில், ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் இருப்பது எல்லாம் ஆண்டவர் தான், ரைட்டா. எவ்ரி திங் இஸ் காட்ஸ் கம்ஸ் அண்டர் காட், ரைட். இந்த உலகத்தில் இருக்கும் எல்லாமே, உங்களுடைய வேலையிலேருந்து, நீங்கள் இன்றைக்கி படிப்புலேருந்து, என்னுடைய ஊழியத்திலேருந்து எல்லாமே கர்த்தருக்கு கீழே தான் வருது, ரைட்டா. ஊழியக்காரர்கள் என்றைக்குமே என்னுடைய ஊழியம் என்று யோசிக்கக்கூடாது. கர்த்தருடைய ஊழியம், கர்த்தர் என்னை ஒரு பணியாளியாய் வைத்திருக்கிறார் என்று யோசிக்கணும். அப்படி தான் எல்லா ஆலயமும் சரி, எந்த இடமும் சரி, இப்படி தான் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நாமெல்லாம் கர்த்தருடைய பணியில் இருக்கிறவர்கள். ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு ஆண்டவர் என்னை சோதித்து பாருங்க, என்னை டெஸ்ட் பண்ணி பாரு, நான் எப்படி உன்னை ஆசீர்வதிக்க நீ கொடுக்கும் பொழுது. அப்போது கிவிங் என்பது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு இந்த இடத்துல கிவிங் என்றதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறார். மல்கியா அதுக்கு முன்னாடி இருக்க வசனங்களை பார்த்தீங்கன்னா அவர் திட்டுறாரு நிறைய விஷயங்களை. மனிதன் மாற வேண்டும், அவன் வந்து ஆலயத்தை ஆலயத்தை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் நடந்து கொள்கிறான் என்பதை ஆண்டவர் அந்த முன்னாடி இருக்கிற வசனங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மல்கியா புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம், ரைட்டா. ஆண்டவர் சொல்வது இதுதான். அதுக்கு மேலே இருக்கிற வசனங்களை கூட நீ பார்த்தீங்க அப்படின்னா, நீ மறுபடியும் என்னிடத்தில் திரும்பி வா, நான் மறுபடியும் உன்னிடத்தில் திரும்பி வருவேன். நீ ஆலயத்திற்கான உன்னுடைய கிவிங்கை நீ இன்க்ரீஸ் பண்ணு. உன்னுடைய கிவிங்கை நீ கர்த்தருக்காக கொடுப்பதை, கர்த்தருக்காக ஓடுவதை நீ இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டார். ஹல்லேலூயா. பாருங்கள்,
ஆண்டவர் தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, கொடுப்பதை நீ அதிகப்படுத்திக்கொள், உன்னுடைய முழு தசம பாகத்தையோ இல்லை முழு பலத்துடன் இருக்கும் காணிக்கையோ ஆண்டவருக்கு கொடு என்கிறார். ரைட்டா? நிறைய பேர் இன்றைக்கு நம்ம இந்த மாதிரி செய்திகள் கொடுக்கும்பொழுது என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க என்ன இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ரைட்? நானும் ஒரு காலத்தில் காணிக்கை எங்கே போனாலும் காணிக்கையே வாங்க மாட்டேன். நான் ஜெபத்துக்கு போனாலும் சரி, எங்கேயாவது ப்ரேயர் மீட்டிங் போனாலும் சரி, காணிக்கை கொடுத்தாங்க பரவாயில்லைங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, நீங்கள் அதை காணிக்கை எடுத்து வேறு எதுக்காக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வாங்காமல் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் என்னை ஒரு நாள் உடைத்தார். ஆண்டவர் சொன்னார், காணிக்கை நீ உனக்குன்னு யோசித்துக்காத, காணிக்கை அவர்கள் கடவுளுக்காக கொடுக்குறாங்க, கர்த்தருக்காக கொடுக்கிறார்கள், அந்த காணிக்கையை வாங்கிக்கொள். அன்னிலிருந்து நான் காணிக்கை யார் கொடுத்தாலும் எவ்வளோ கொடுத்தாலும் நான் வாங்கிக் கொள்கிறேன். ஏனென்றால் ஆண்டவர் என்னை அபரிவிதமாக ஆசீர்வதிச்சிருக்கார், நிறைய ஆசீர்வதிச்சிருக்கார். ரைட்டா? எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார், யாராவது மூலமாக செய்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க, குடும்பத்தில் இருக்க நல்லா இருக்கிறாங்க, எனக்கு நல்ல சுகத்தையும் எல்லாருக்குமே நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்திருக்கிறார், எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. ஆண்டவர் நல்லபடியாக ஆசீர்வதிச்சிருக்கார். ஊழியக்காரனாக என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறார், ஊழியத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஊழியம் கடந்த 13-15 வருஷமாக ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது, எந்த தடையும் இல்லாமல். நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார், இதெல்லாம் கரெக்டாக. ஆனாலும் ஆண்டவர் சொன்னது இதுதான், கொடுக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவருக்காக எனக்காக கொடுக்கிறார்கள், கர்த்தருக்காக கொடுக்கிறார்கள், அதை வாங்கிக்கொள் என்று. அப்பொழுது நான் யோசிக்கிறது, என் சிந்தனைகள், என் தாட் ப்ராசஸ் எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி யோசிக்கக்கூடாது, இது கர்த்தருக்காக கொடுக்குற காரியம், இதை நாம் வாங்கி கொள்ள வேண்டும். அதே தான் என்னுடைய மைண்ட் செட் நான் எப்படி மாற்றணும்னு அதே தான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஏன் நம்ம கொடுக்கணும், தான் நல்லா இருக்காங்களே அப்படின்னு. ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டு போகலாம், பசியாக இருக்கிறவங்க கொடுத்துட்டு போகலாம், சாப்பிடாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம். அதுவும் செய்ய வேண்டும், நான் இல்லைன்னு சொல்லவில்லை, அதையும் செய்ய வேண்டும். நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதத்தில் கூட நிறைய பேர் உணவு இல்லாமல் கொடுங்க, ஆடை இல்லாமல் பிறகு கொடுங்க, உங்களால் இயன்ற வரை கொடுங்களேன். ஒரு கிவிங் மந்த்தாகவே இருக்கட்டுமே, நல்லது தான், எல்லாருக்குமே கொடுங்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்வது என்ன சொல்கிறார் என்றால், எனக்கும் கொடுங்கள்ன்றார். ஆண்டவருக்கு எப்படி கொடுப்பது? கேன் வி கிவ் டு காட்? ஏழைகளுக்கு கொடுப்பது ஆண்டவருக்கு கொடுப்பது ஒத்துக்கிறேன், கரெக்டாக. விதவைகளுக்கு கொடுப்பது ஆண்டவருக்கு கொடுப்பது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் முக்கியமாக ஊழியங்களுக்கும் சபைகளுக்கும் கொடுப்பது ஆண்டவர் கொடுப்பது. ஏனென்றால் அவர்களெல்லாம் ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ கிவிங் என்று சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு இருதயம் வேணும், ஒரு நல்ல இருதயம் வேணும். அந்த இருதயம் ஆண்டவரால் தான் தர முடியும். ரைட்டா? நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம கொடுக்கும்பொழுது கரெக்டாக நம்ம இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தை விட்டு ஆண்டவருக்கு நன்றாக கொடுக்க வேண்டும். ஏன்னால் தாராளமாய் ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்கள் தாராளமாய் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பது தான் வேதத்தில் இருக்குது. அமுக்கி குலுக்கி சரிந்து கொடுப்பேன், நீ கொடுத்து பார் என்றார். நீ கேளு, நீ கொடுத்து பார், ஆண்டவர் நான் கொடுக்கிறேன் என்கிறார். அப்போது கொடுப்பதில் நாம் இந்த மாதத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? கிவ் டு த லார்ட். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு என்ன ஆண்டவர் ஏவுகிறாரோ, ஆண்டவர் உங்களுக்கூட என்ன பேசுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும், அதற்கு தான் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆண்டவர் உங்கள் மனதில் ஆவியானவர் பேசுவார். இந்த ஊழியத்திற்கு தாங்க, இந்த சபைக்கு தாங்க, இந்த ஹோமுக்கு தாங்க, இந்த ஆர்ஃபனேஜுக்கு தாங்க, இவர்களுக்கு இந்த பிளைண்ட் ஸ்கூலுக்கு தாங்க. இந்த மாதிரி ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் ஏவுவார். கிவ் டு திஸ் பீப்புள். அப்பொழுது நீங்கள் கொடுங்கள். ரைட்டா? நிறைய ஊழியங்கள் தாங்குவதில் ஆண்டவர் மக்களை ஏவுகிறார். தன்னுடைய பிள்ளைகளை ஏவி என்ன பண்ணுறாரு? அங்கே போய் செய்கின்றார். அவர்கள் போய் செய்கிறார்கள். கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அது மல்டிப்ளை ஆகி ஆண்டவர் மறுபடியும் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார். இந்த பூமியிலும் ஆசீர்வதிப்பார், பரலோகத்திலையும் ஆசீர்வதிப்பார். ஏன்னா இது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்கன்னா, கொடுங்க ஆசீர்வாதம் கடவுள் கொடுப்பாரு, இதானே எல்லா ஊழியக்காரங்க சொல்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்லவில்லை, வேதத்தில் இருக்கும் காரியத்தை தான் உங்களுக்கு இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையை படிக்கிறேன். இது ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் சொல்வதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். பாருங்கள், ஐ எம் நாட் இன்டர்பிரட்டிங் இன் மை ஓன் வேர்ட்ஸ் டு
டேக் மணி ஃப்ரம் எனி ஒன் எல்ஸ். கர்த்தர் கொடுக்குறார். God is giving. God is great, right? But we have a responsibility. நமக்கு ஒரு கடமை இருக்கிறது என்பதை தான் நான் இங்கே சொல்லி கொண்டிருக்கிறேன். We have a responsibility. Even me, எனக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. We have to give to God. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், முழு மனதாய் கொடுக்க வேண்டும். ஹோல் டைத், நம்ம தசம பாகத்தை முழுமையாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். எல்லா ஊழியங்களுக்கும் கொடுங்க. எந்த ஊழியத்துக்கு கொடுத்தாலும் அது கர்த்தருக்கு கொடுக்கறது. சபைகளுக்கு கொடுங்க, அது கர்த்தருக்கு கொடுப்பதா, ரைட்டா? உங்களுக்கு யார் ஆண்டவர் எப்படி ஏவராரோ, ஏதோ ஒரு கிராமத்துக்கு செய்யணும், இந்த கிராமத்துக்கு செய்யணும், இந்த ஏழைகளுக்கு செய்ய வேண்டும், இப்படி உணவு கொடுக்க வேண்டும், இப்படி இந்த டிசம்பர் மாதத்தில் இவர்களுக்கெல்லாம் நான் புடவையை வாங்கி தர வேண்டும், எது இருந்தாலும் செய்யுங்கன்றான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் நிறைய பேர் செய்கிறீங்க, நான் எனக்கு தெரியும். டிசம்பர் மாதத்தில் நிறைய பேர் என்ன செய்வார்கள், இயன்ற வரை கொடுப்பார்கள். அதுதான் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்வது. Have a heart to give so that God will have a heart to give back to you. Alright. ஆண்டவர் என்றைக்குமே அந்த பணத்திற்கும் செல்வாக்கிற்கும் மற்ற உலக பிரகாரமான காரியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அவசியமான தேவையானதை செய் என்பது ஆண்டவர் என்றைக்குமே அது செய்யன்னு சொல்கிறார். ஆனால் அளவுக்கு மீறிய காரியங்களை ஆண்டவர் என்கரேஜே பண்ணுறதில்ல. ஆண்டவர் அது விருப்பப்படுறதும் இல்லை. இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் டெம்பரரி, அவருக்கு தெரியும். அவர் பரலோகத்துக்கு சென்று இன்றைக்கு வரப்போகிற ராஜாவாக இருக்கிறார். பரலோகத்தில் ஒரு காரியத்தை நமக்காக ஆயத்த பண்ணி இருக்கிறார் பாருங்கள். ஸோ த திங்ஸ் விச் ஆர் பெர்மனண்ட், நிரந்தரமான காரியங்களை ஆயத்த பண்ணியிருக்கிறார். நிச்சயமாக ஒரு நாள் வரும்பொழுது நம்மை அழைத்து செல்வார். அங்கே நமக்கு நிரந்தரமான காரியங்கள் அங்கே இருக்கிறது. ஏனென்றால் நாம் என்றென்றைக்கும் வாழும். எதாவது இந்த பூமியிலேயாவது நம்மளுடைய ஆயுசு கொடுக்குற வரைக்கும் இருப்போம். ஆனால் ஆண்டவர் பரலோகத்தில் நித்தியமாய் நம்ம இருப்ப போகிறோம். அவள் பாருங்கள், கர்த்தருக்கு கொடுப்பது ஒரு நல்ல இருதயம் இந்த மாதத்தில் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். Heavenly Father, we praise you Lord. பரலோக தேவனே, இந்த நாளுக்காக நன்றி. மட்டுமாக எங்களோடு பேசினதற்காக நன்றி. தேவரே, வசனம் வார்த்தை மூலம் பேசினதற்காகனே, எங்களை கற்றுக் கொடுத்ததுக்காக அப்பா, கொடுக்குற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. தேவரே, நீர் டெஸ்ட் அண்ட் சீமி எனக்கு சேலஞ்ச் பண்ணுறீங்க ஆண்டவரே. என்னை சோதித்துப்பார், நான் எப்படி ஒன்று மறுபடியும் ஆசீர்வதிக்கிறேன் என்று. தேங்க்யூ லார்ட். அப்பா, நீங்கள் ஆசீர்வதிப்பதால் நாங்கள் கொடுக்கிறோம் என்பது கிடையாது அப்பா. தேவரீர், எங்கள் இருதயம் சந்தோஷத்திற்காக எங்களே மகிழ்ந்து முழு மனதோடு என் கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன் என்பதற்காக இந்த மாதத்தில் நாங்கள் கொடுக்க மனதை நாங்கள் தயார்படுத்தி கொள்கிறோம் ஆண்டவரே. உமக்காக எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இந்த ஜெபத்தை எங்கள் மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Hallelujah. Praise the Lord.